குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அப்படின்னா இந்த கட்லெட் சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் அதை கட்லெட் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதையே ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணலாம். எப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு, கம்பு ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான ஒரு பஞ்சியான கட்லெட், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸில் கொடுக்குற ஒரு அருமையான உணவுன்னு சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு சால்ட் போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் அதை ரெடி பண்ணிடுவோம். அந்த மீன் டைம் நம்ம அந்த கம்பையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு விசில் வந்துருச்சு, இது கொஞ்சம் வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம தண்ணி வடிச்சிட்டு தோலை உரித்து நல்லா மேஷ் பண்ணி கட்லெட்டை இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கம்பு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக கம்பில் சில சமயம் அந்த மண் இருக்கும், அதனால் நல்லா அலசி கொஞ்சம் காய வச்சிட்டிங்கன்னா உலர்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் இது ரெடி ஆயிரும். இதை ஒரு பேனில் எடுத்துகிட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கம்பை நம்ம ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கடிச்சு பார்த்தா அந்த மொறுமொறுப்பு வர அளவுக்கு, கலர் மாறாத அளவுக்கு நம்ம வறுத்துருக்கோம். இதை நம்ம ஏற்கனவே நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு அதில் சேர்த்துங்க. இப்போ இதில் என்னென்ன சேர்க்குறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு அரை ஸ்பூன் பச்சை மிளகா பொடியை வெட்டினது, அதே அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி, ஒரு வெங்காயம் பொடியை வெட்டினது ஒரு அரை கப் இதில் சேர்த்துக்கலாம். அமச்சூர் பொடி அப்படின்ற ட்ரை மேங்கோ பவுடர் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக. காரப்பொடி தேவையில்லை, ஏன்னா அது குழந்தைங்களுக்காக நம்ம பண்ணுறோம். அதனால் அந்த பச்சை மிளகாவே அதில் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த காரம் போதும். ஸோ இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பொட்டுக்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட். ஏன்னா நம்ம யூஸ்வலாக கட்லெட்டுக்கெலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து நல்ல ஒரு ஹெல்தி, ஹை ப்ரோட்டீன். இது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான கொஞ்சமான சால்ட். இதில் நமக்கு வேணுங்கிற அளவு அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்து இப்படி அழகாக பிடிச்சா நமக்கு ஒரு உருண்டையாக வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ஷேப் பண்ணி கட்லெட்டை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா அழகாக உருண்டையாக பிடிச்சிட்டு, கட்லெட் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா சீல் ஆயிடணும். ஈஸியாக ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப் கட்லெட். இந்த சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைங்களுக்கு ஏன் ரொம்ப நல்லது அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த பீட்டா-carotene, விட்டமின் ஏ, ஒரு கேரட்டில் என்ன ஒரு சத்து இருக்கோ அதே அளவுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு ஒரு அருமையான சத்து இருக்குது. அதனால் இது இந்த கம்பு கூட ரொம்ப குளிர்ச்சி. இதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, நம்ம வந்து இதை வந்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். தோசைக்கல்லில் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கட்லெட்டை கொஞ்சம் அழகாக கல்லில் அழகாக ப்ளேஸ் பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் அழகாக நெய்யை விட்டுட்டிங்கன்னா அது நம்ம திருப்பி போடுறப்ப நல்ல ஒரு நைஸ் கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது நல்ல ஒரு க்ளீனாக ரெடி ஆயிடுச்சு. வெந்ததுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னா, இந்த கம்பு வந்து தனியாக கொஞ்சம் வெளியில் வந்து விழுகும். அது வந்து நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அழகாக நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். டீப் ஃப்ரை கிடையாது. கம்பு வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நெய் யூஸ் பண்ணுறோம், அதனால் டேஸ்டி, நல்ல ஒரு ஃப்ளேவர். முன்னாடியே சொன்ன மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, விட்டமின் ஏ, பீட்டா-carotene, கம்பு. ஸோ ஒரு அருமையான ஒரு ஸ்நாக், ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக அந்த கம்பை வறுக்கிறதுனால அந்த மவுத் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர். பட் அதில் அந்த கம்பு வந்து நல்ல மொறுமொறுப்பாக, நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையாக இருக்கும். ஸோ ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஹெல்த்தி டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.